கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிரதான கிருபையினால மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடுல தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும் அவருடைய நாமத்தை உயர்த்தவும் தேவன் நமக்கு தயவு பாராட்டினார். இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். தேவன் தாமே நம்மோடு கூட தம்முடைய மெல்லிய சத்தத்தை கொண்டு நம்மோடு கூட பேசும்படியாக தேவனாமே அவன் நம்மோடு கூட இடைப்பட்டு அவருடைய வார்த்தை அனுப்பி நம்மை பலப்படுத்தும்படியாக தேவ பிரசன்னத்திலே ஜெப சிந்தையோடு நாம் காத்துக்கொள்வோம். இதனாலே கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமான திருப்பிக் கொள்ளும் உபாகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளிலே சுமந்து வந்தது போல நான் உங்களை இவ்விடம் வரும் வரைக்கும் சுமந்து வந்தேனே. நான் உங்களை சுமந்து வந்த வழியை திரும்பி பாருங்கள் என்று வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. இந்த காலையில இந்த வசனத்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, கடந்து வந்த காலங்களை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்ப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் நடந்து வந்த அல்லது வந்த வழிகளை திரும்பி பார்க்கிற பொழுது எத்தனையோ போராட்டங்கள், நெருக்கங்கள், பலவிதமான இழப்புகள், பலவிதமான இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் நாம் நடந்து வந்தோம். இத்தனை நெருக்கமான பாதையிலும் பாடுகளுக்கு மத்தியிலே நடந்து வந்த நம்மை வேதம் சொல்லுகிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில சுமப்பது போல நான் உங்களை சுமந்து வந்தேனே, நான் உங்களை சுமந்து வந்த வழியை திரும்பி பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே இந்த காலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் என்று நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நம்மை ஆண்டவர் சுமந்து வந்தது அவருடைய பெரிதான கிருபையிலான இரக்கத்தினாலும் நம்மை சுமந்து வந்தார். ஒரு மனிதன் தன் பிள்ளைய சுமப்பது போல நம்மை சுமந்து வந்தாராம். தேவனாய கர்த்தர் நம்மை சுமந்து வரும் பொழுது நம்ம ஆண்டவர் பாரத்தோடு சுமந்து வரல, நம்மை தேவன் தம்முடைய வழிகள் எல்லாம் அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக ஒரு தகப்பன போல நம்மை அவர் சுமந்து வந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே கர்த்தர் ஏன் நம்மை இப்படியாக சுமந்தார், ஆண்டவர் நம்மை சுமப்பதற்கு காரணம் என்ன? இந்த நாளிலே ஒரு சில வார்த்தைகளை கொண்டு நான் உங்களை பலப்படுத்தும்படியா நான் வாஞ்சிக்கிறேன். அதனாலே நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 46வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 46:3-4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியிலே மீதியான சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை வேண்டி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாண்டி. வேதம் சொல்லுகிறது, தாயின் வயிற்றிலே நீங்கள் தோன்றின நாள் முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்திலே நீங்கள் உற்பத்தி ஆகின நாள் முதல் நான் உங்களை தாங்கினேன் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை சுமந்து வந்தது எதனால் என்றால், ஆண்டவர் நம்மை தாயின் கற்பத்தில உருவாகின நாள் முதல் கொண்டு அவர் சொல்லுகிறார், நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அது மாத்திரமல்ல, அங்கே முதிர் வயது வரை நான் அப்படியே செய்வேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. இந்த காலை வேளையில ஆண்டவரை பார்த்து நானும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆண்டவரே, நான் என்னிடத்துல என்ன நன்மையை நீ கண்டீர், என்னை இவ்வளவாய் நேசித்தீர் என்று சொல்லி கேட்போமானால் தேவனுடைய பிரசன்னத்துல நாம் இன்று தைரியமாய் சொல்ல முடியும், நம்மிடத்துல ஒரு நன்மையும் இல்லை. அவருடைய காரியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம், அவருடைய பிள்ளை என்று சொல்வதற்கு தகுதி இல்லாதவர்களாய் இருந்தோம், அவரை விட்டு தூரமாய் இருந்தோம், அவருக்கு எங்களுடைய முகங்களை மறைத்தோம், அவரை விட்டு விலகினோம், எங்கள் இருதயத்திலே அவருக்கு நாம் இடம் கொடுக்கவில்லை, நாங்க மாமிசத்துல செயல்பட்டோம், பாவத்தை தண்ணீரை போல பருகினோம், வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாதவர்களாய் தேவனை விட்டு மறந்து அவரை விட்டு விலகி இருந்த, எங்கேயோ தூக்கி வீசப்பட்டிருந்த எங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு முன்குறித்து
பெயர் சொல்லி அழைத்து எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து, வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை சுமந்தது நம்முடைய நீதியினால் அல்ல, நம்மேல் வைத்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும், அவர் நம்மேல் வைத்த அந்த அன்பினாலும் அவர் நம்மை சுமந்தார் என்றும், நம்மை தேவன் எதுவரை சுமக்கிறார்னா அங்கே முதிர் வயது வரை, நரை வயது வரை தேவனாய கர்த்தர் நம்மை சுமக்க போதுமானவராக இருக்கிறார். ஒரு தகப்பன், உலக பிரகாரமான தகப்பனும் தாயும் எதுவரைக்கும் நம்மை சுமப்பார்கள்னா, நம்ம வளர்ந்து, நம்ம படிச்சு, நம்ம திருமணமாகி, நம்ம இன்னொரு கணவனிடத்திலே நாம கைப்பிடித்து கொடுக்கும் வரை, அல்லது ஒரு திருமணமாகி கொடுக்கும் வரை ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் நமக்கு ஒரு பாரமாக, அல்லது நமக்கு ஒரு சுமையாகவோ, அல்லது அவர்கள் நம்மை சுமப்பதற்கு அவர்கள் அங்கே ஆயத்தமாயிருப்பார்கள். சிலர் தகப்பனும் தாயும் சொல்வார்கள், நான் திருமணம் முடிச்சு கொடுத்துட்டேன், என்னுடைய எல்லா கடமையும் முடிந்தது, எல்லாவற்றையும் நான் நிறைவாய் செய்து முடித்துட்டேன், என் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாவற்றையும் செய்துட்டேன், இனி எனக்கு ஒரு பெரிய பாரம் குறைஞ்சது என்று சொல்லி பல நேரங்களில தகப்பனும் தாயும் இன்றைக்கு சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனா நான் சொல்லுகிற இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் உங்களை நரை வயது வரை, முதிர் வயது வரை உங்களை அவர் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகையினால ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, தகப்பனை தாயே, ஒருவேளை உங்கள் இருதயத்துல நீங்க நினைக்கலாம், ஐயோ என் பிள்ளை என்னை மறந்துருச்சு, என் பிள்ளைகள் என்னை மறந்துட்டார்கள். ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை நரை வயது வரை, முதிர் வயது வரை நான் உன்னை சுமப்பேன், தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி நானும் நீங்களும் பலனடைந்து கர்த்தர் நம் பட்சமாய் இருக்கிறார், அவர் நம்மை தாங்கக்கூடியவர் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பலனோடு கூட நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். அதனாலே ஆண்டவருடைய வேதத்தில் நாம் வாசிக்க பார்ப்போம், நாம் எந்த நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் அல்லது தாங்கினார் என்று வாசிப்போமானால், உபாகமம் 7வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். 7:7 உபாகமம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரை அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. பாருங்க, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியானவர்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்க மேல அன்பு வைக்கவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்க சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். நீங்க கொஞ்சமா இருக்கிற காலத்துல, குறைவோடு இருக்கிற காலத்துலதான் கர்த்தர் உங்களை கண்டாராம். ஆகையினால நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த நாட்களில ஐயோ என்னிடத்துல ஒன்றுமே இல்லையே, நான் ஒரு சிறு கூட்டம், அது சிறு மந்தை, அல்லது என்னை விசாரிப்பதற்கு ஒருவருமே இல்லையே, நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்ப்பீர்களானால், ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, நீங்க ஒன்றுமில்லாம தனிமையா அல்லது கைவிடப்பட்ட சூழ்நிலையில, மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில கொஞ்சமா இருக்கிற பொழுதுதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இந்த வேத வார்த்தைகள் நமக்கு சான்று கொடுக்கிறது. அப்படியானால் நானும் நீங்களும் ஒரு பலத்த ஜாதியாய், அல்லது எல்லாவற்றிலும் நாங்கள் பலத்தோடு, எல்லா ஐஸ்வர்யத்தோடு, கனத்தோடு, உயர்வோடு, மேன்மையோடு, எல்லா விதமான நிறைவோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நம்மை தேடி வரவில்லை. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நாங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே, கற்பத்துல நீ உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்படியானால் ஆண்டவர் நம்ம எப்ப தெரிந்து கொண்டார்னா, நம்ம இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பதாக, நம்முடைய தகப்பன் நம்மை காணுவதற்கு, அல்லது நம்ம பூமியில நம்ம உண்டாவதற்கு முன்பதாக, நமக்கு பெயர் சூட்டுவதற்கு முன்பதாக கர்த்தர் நம்மை கண்டாராம், அவர் நம்மை தெரிந்து கொண்டாராம். அதனால இந்த தேவனாய கர்த்தர் நம்ம மேல வைத்த அந்த அன்பினால அவர் என்ன செய்திருக்காருன்னா, நம்மை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அந்த தேவன் நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். வேதம் சொல்கிறது, யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்துடைய 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும் படித்து அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, நானும் நீங்களும் கெட்டு போகாமல் இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து வளர்ந்து, நானும் நீங்களும் ஏதோ ஒரு விதத்துல கெட்டு போகாமல் நாங்க நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவனாய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்கு தந்தார் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. ஆகையினாலே இவ்விடம் வரும் வரைக்கும் தேவன் நம்மை சுமந்து வந்தார்.
நம்மை சுமந்து வந்தது அவர் பாரமாக அல்ல, நம்ம பாசமாய் சுமந்தார். பாரத்தோடு சுமக்கல்ல. உலக தகப்பனும் தாய் தான் சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிள்ளை எனக்கு பாரம், ஐயோ இந்த குடும்பம் எனக்கு பாரம். இன்னைக்கு உலக பிரகாரமான தகப்பனும் தாயும் நம்மை சுமக்கும் பொழுது பாரமாய் சுமப்பார்கள். நான் சொல்லுகிற தேவன் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தார். உங்க மேல வைத்த அன்பினால தன்னுடைய குமாரனையே கொடுத்தார். அவர் சொல்லுகிறாரு, நான் இதுவரைக்கும் நான் சுமந்து வந்தது பாரமா அல்ல, உன் மேல வைத்த பாசத்தினால, உன் மேல வைத்த அன்பினால நான் இதுவரைக்கும் ஒரு தகப்பன போல, உலக பிரகாரமான தகப்பன போல அல்ல, நம்மை விட்டு விலகி போகிற, நம்மை வெறுக்கிற, ஒதுக்குற, அல்லது நம்மை விட்டு விலகி செல்லுகிற ஒரு தகப்பனை போல அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் மேல வைத்த பாசத்தினால, உன் மேல வைத்த அன்பினால என் குமாரனை உனக்கு கொடுத்தேன். அவர் உன்னுடைய பாவங்களுக்காய், சாவுகளுக்காய், அக்கிரமங்களுக்காய் கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்து மரித்தார். அவர் சிந்தின இரத்தத்தினாலே நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தேவன் நம்ம மேல் வைத்த அந்த அன்பினாலதான் நம்மை இதுவரை சுமந்தார், நம்மை தெரிந்து கொண்டார். ஆகையினால இந்த காலை வேளையில நானும் நீங்களும் அற்பமாய் ஒன்றுமில்லாத இருந்த என்ன ஆண்டவர் திரளாய் மாற்றினாராம். வேதம் சொல்லுகிறது, ஒன்றுமில்லாத இருந்த என்ன கர்த்தர் உயர்த்தினார். அவருடைய இரக்கங்கள் நம்ம மேல வந்தது, அவருடைய கிருபை நம்ம மேல வந்தது. ஒன்றுமில்லாத என்ன உயர்த்தினது அவருடைய கிருபைதான். ஆகையாலே இந்த காலையில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மகனே மகளே, நான் உன்னை தெரிந்து கொண்டது. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது ஒரு நோக்கத்தோட, நம்மை முன்குறித்தது ஒரு நோக்கத்தோட, இதுவரை நம்மை நடக்கிறது தேவன் ஒரு தரிசனத்தோட, ஒரு திட்டத்தோட. இதுவரை தேவன் நம்மை சுமந்தது பாரமால்ல, பாசமா, நம்ம மேல் வைத்த அன்பினாலதான் தேவன் நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னித்து தன் ஜீவனை நமக்காய் கொடுத்தார். அதனாலே அற்பமான இருந்த நம்மை, ஒன்றுமில்லாத இருந்த நம்மை திரளாய் மாற்றினார், நம்மை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார், ஆசீர்வதித்தார், நம்மை தலைநிமிரச் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். இரண்டாவதாக, ஏன் தேவன் நம்மை தோளிலே சுமக்கிறார்? ஆண்டவர் நம்ம தோளில தூக்கி சுமக்க வேண்டிய அளவுக்கு நாம் அவருக்கு எவ்வளவு விசேஷித்தவர்கள். எதற்காக நம்ம தோளில தூக்கணும்? கையில பிடிச்சு நம்ம நடத்தி வந்திருக்கலாம், அல்லது நம்ம அவர் நம்மோடு கூட நம்ம பிரயாணமாய் வந்திருக்கலாம். நம்ம மேல ஆண்டவர் தோளில தூக்கின சுமந்து வந்தது காரணம் என்னென்றால், நம்மால நடக்க முடியாத பாதைகள், இருளின் பள்ளத்தாக்கில நம்மை கீழே விடாது அவர் நம்மை சுமக்கிறார். இந்த வருடம் தொடங்கி 6 மாதங்களுக்கு மேல நாங்க கடந்து வந்துட்டோம். ஆண்டவர் இதுவரை நம்ம என்ன செய்தாருன்னா, எத்தனை நெருக்கமான பாதைகள் நம்மை கடந்து வந்தோம். இத்தனை நெருக்கத்திலும் முழு உலகம் சொல்லுகிறது, இன்றைக்கு விலைவாசி அதிகமா இருக்கு, இன்றைக்கு பல விதத்துல பூமியில மனுஷனால வாழ முடியாது, எத்தனையோ காரியங்களை சொல்லி இன்னைக்கு பார்க்கிறோம். ஜனங்கள் அங்கலாய்க்கிறார்கள், புலம்புகிறார்கள். கேஸ் விலை கூட, இப்படி கரண்ட் பில் எல்லாம் விலை கூடி இருக்குது, இப்படி பல காரியங்களை குறித்து அங்கலாய்க்கிறார்கள். பெட்ரோல் விலை கூடி இருக்குது, எல்லா பொருளாதார விலைகள் அங்க கூட கூடி இருக்குது. இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில எப்படி நாம் வாழுகிறது சொல்லி இன்றைக்கு பலர் இந்த நெருக்கமான பாதையில கடந்து வந்தாலும், கர்த்தர் நம்மை இந்த நெருக்கமான வழிகளில தேவன் நம்மை தமது தோளில சுமந்து வந்து எல்லா நிந்தைகள், எல்லா போராட்டங்களிலும் நாம் ஜெயம் பெற்றவர்களாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். வாசிக்கலாம். சங்கீதம் 23வது அதிகாரத்துடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாருங்க, ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் நான் நடந்தாலும், ஒருவேளை ஒரு தீராத வியாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு மரண படுக்கையில இருக்கலாம், ஏதோ ஒரு விதமான குறைவுல இருக்கலாம், ஏதோ ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இருக்கலாம், ஏதோ ஒரு இனம் தெரியாத பயத்துல நீங்க இருக்கலாம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு குடியிருக்கிறீர். அந்த தேவனாய கர்த்தர் ஒரு தகப்பன போல உங்களோடு கூடவே இருந்து உங்களை தன்னுடைய கரத்தை பிடித்து நம்மை தோளிலே சுமந்து எத்தனை பாடுகள், நெருக்கங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்கள், பலவிதமான தோல்விகள், கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாய், இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் நாம் நடந்தாலும் நான் பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு
உங்களோடு கூட இருந்து உங்களுடைய எல்லா போராட்டத்திலும் எல்லா காரியத்திலும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தக்கூடிய ஜெயம் பெறக்கூடிய ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் எத்தனை பேர் இன்றைக்கு நாம் அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம். அதனாலே ஆண்டவர் ஏன் நம்மை தோளில தூக்கி சுமக்கிறார்னா, ஆண்டவர் சில நேரத்துல நம்மால நடக்க முடியாத வழிகள், நம்மால பேஸ் பண்ண முடியாத சில பிரச்சனைகள், நம்மால தாங்க முடியாத சில பாடுகள், நெருக்கங்கள், பல சோதனைகள் வரும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்ம தோளில தூக்கி சுமந்து எல்லா சோதனையின் வழிகளிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய், நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய், நம்மை தலை நிமிர செய்கிறவர்களாய், எல்லா போராட்டத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவனாய் இருந்து நம்மை நடத்துகிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த தேவன் உங்களோடு இல்லாவிட்டால் நீங்க எல்லா காரியத்திலும் தோல்வியிலே நீங்க போகொடுப்பீங்க. எதை செய்தாலும் உங்க வாழ்க்கையில தோல்வியா இருக்கும். நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் உங்களுக்கு நெருக்கமும் பாடுகளும் போராட்டமா இருக்கும். ஒரு நன்மையும் உங்களாலே காணக்கூடாதபடிக்கு பலவிதமான தீமைகளாலே நிறைக்கப்பட்டு பலவிதமான கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியா நீங்க போவீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்களானால் உங்களை தாங்கக்கூடிய, ஏந்தக்கூடிய, சுமக்கக்கூடிய, தப்புவிக்கக்கூடிய, காத்து நடத்தக்கூடிய, உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய, உங்களோட தோளில் தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு தகப்பன் உண்டு. அவர்தான் நான் ஆராதிக்கிற தேவன். அவர் உங்க மேல வைத்த அந்த அன்பு எத்தனை பெரியது. தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவர் மேல இன்னைக்கு நம்பிக்கை வைப்பாயானால் அவர்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஜெயம் பெறும்படியாய் கர்த்தருடைய நடத்துவார். மூன்றாவது, அவர் ஏன் நம்மை சுமக்கிறார்? நம்மை விட்டு பிரியாதிருப்பதற்காக. அவர் ஏன் நம்மை தோள்ல சுமக்கிறார்னா, அவர் நம்மை விட்டு பிரியாமல் நானும் நீங்களும் ஒருவேளை அவரை விட்டு விலகி போவோம். வேதம் சொல்லுகிறது, நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், பயப்படாத, உனக்கு நான் துணை நிற்கிறேன். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், நம்ம அவருடைய கையை பிடிக்க எத்தனை பேர் நம்ம கொடுத்திருக்கிறோம்? இன்றைக்கு அநேகர் கர்த்தருக்கு நம்முடைய கரத்தை பிடிக்கிற, ஆண்டவரே நீங்க என்ன பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்க வலது கரத்தை பிடித்து நான் எனக்கு துணை நிற்பேன், என் கரத்தை பிடித்துக்கிடுங்க, எனக்கு துணையா இருங்க, என் வழிகளெல்லாம் என்னை காத்துக் கொள்ளுங்க, நேர்த்தியா என்னை நடத்துங்க, செம்மையான வழியில் என்னை நடத்துங்கன்னு சொல்லி இன்றைக்கு நம்மளை எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் நம்முடைய கரத்தை பிடித்து கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு என்ன விருப்பம்னா, அவர் நம்மளை பிடிக்கிறதுக்கு கொடுத்தா நம்மால அசைய முடியாது. ஆகையினால ஆண்டவரை நான் பிடிச்சுக்கிறேன் சொல்லி நாங்க அவருடைய கரத்தை பிடிச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு தேவையான நேரத்துல விட்டுட்டு போய் எல்லா காரியத்தையும் செய்துட்டு வரலாம். நமக்கு தேவையான நேரத்துல கர்த்தரை பிடிச்சுக்கிருவோம், தேவையில்லாட்டி அவரை விட்டுருவோம். நமக்கு பிரச்சனை வரும்பொழுது கர்த்தரை தேடுவோம், பிரச்சனை இல்லாட்டி கர்த்தரை மறந்துடுவோம். அதனால இன்றைக்கு கர்த்தரிடத்துல அவர் வலது கரத்தை பிடிக்க கொடுத்திருக்கிற மனுஷனோ மனுஷியோ குடும்பமோ பிள்ளைகளோ அவர்கள் அவர் கைவிட மாட்டார். அவர்களைத்தான் அவர் தோளில சுமப்பார், அவர்களைத்தான் அவர் காத்து நடத்துவார், அவர்களோடு தான் அவர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு யோசித்து பார், உன் வலது கரத்தை பிடிக்க நீ கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறாயா? ஆண்டவரை என் வழிகளெல்லாம் என்னை காத்துக் கொள்ளுங்க, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை நான் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், எல்லாவற்றிலும் கர்த்தரனோடு கூட இருந்து என்னை நடத்துங்க என்று சொல்லி கர்த்தருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தவர்களுக்கு நம்மளை எத்தனை பேர். அதனாலே ஏன் தேவன் நம்மை சுமக்கிறார்னா, நம்மை விட்டு பிரியாதிருப்பதற்கு. அவர் பிரியாத தேவன். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நான் விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர், நம்மை கைவிடாமல் நம்மோடு பிரியாது இருப்பதற்காக அவர் நம்மை சுமக்கிறார். வாசிக்கலாம் யாத்திராமத்து புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் நன்மையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். யாத்திராகமம் 19:4. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டையின் மேல சுமந்ததையும் சுமந்து உங்கள் மேல திரும்ப நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுடைய செட்டைகளின் மேல சுமந்து உங்களை என்னண்டையில சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே. நீங்க வாசித்து பாருங்க, எகிப்தியருக்கு என்ன செய்தாரு ஆண்டவர், இஸ்ரவேலருக்கு என்ன செய்தாரு? எகிப்தியருடைய காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு விரோதமாக இருந்தது. அவர்களை கர்த்தர் செங்கடலிலே மூழ்க பண்ணினார். ஆனா இஸ்ரவேலரை ஆண்டவர் சொல்றாரு, நான் கழுகுகளின் செட்டையின் மேல உங்களை சுமந்து என்னண்டையில சேர்த்து கொண்டத
நீங்க கண்டீர்களே. ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்காருன்னா, அவர் அண்டையில சேர்த்து கொள்ளும்படி அவர் அழைத்துக் கொண்டார். எப்படின்னா, நான் உங்களை கழுகுகளின் செட்டையின் மேல சுமந்து என் அண்டையில சேர்த்து கொண்டேன். பாருங்க, தன்னை விட்டு தூரமா இருக்கும் பிள்ளைகளை குறித்து தான் தன் தகப்பன் கவலைப்படுவார். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க அவரோட அவருடைய பிரசன்னத்துல அவருடைய பாதத்துல அவர் அண்டையில சேர்த்துக் கொள்ளப்பட்டீங்கன்னா, அவர் உங்களோட இருக்கிறதுனால உங்களுக்கு கவலை இல்லை, அவர் உங்களை நடத்துவார். ஒருவேளை நாரணிகளும் தகப்பனை அல்லது தேவனை விட்டு தூரமா போயிருந்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்மை தூக்கி சுமப்பதற்கு ஒரு மனுஷனும் இல்லையே என்று நம்ம வேதனைப்படுவோம். ஆகையினாலே அவர் நம்மை தோளில தூக்கி சுமக்கிறபடியால் தான் நம்ம உயர்வான காரியங்களை பார்க்கிறோம். ஏன் நம்ம அவர் தோல்ல தூக்குறாருன்னா, நானும் நீங்களும் கீழே இருந்தா எதையுமே உயர்வான காரியத்தை பார்க்க முடியாது. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய ஏன் தோல்ல தூக்கி காட்டுறாருன்னா, மேலான காரியத்தை பார்க்கும்படியாக. ஒரு இடத்துல போய் நிக்கும் பொழுது ஒரு சின்ன பையனுக்கு அவனுக்கு எந்த காரியத்தையும் தெளிவா பார்க்க முடியாது. ஆனா தகப்பன் என்ன செய்யறாருன்னா, தன் தோளில தூக்கி காண்பிக்கிறாரு, பாரு மகனே என்று சொல்லி. ஆனா நானும் நீங்களும் தேவனுடைய தோளில நாம சுமக்கப்படுகிற என்ன காரணம்னா, அவர் நமக்கு எல்லாவற்றிலும் உயர்ந்த ஸ்தானத்துல உயர்ந்த இடத்துல மேலானவைகளை பார்க்கும்படியாக கர்த்தர் நம்மை உயர்த்தும்படியாகத்தான் தோளில அவர் நம்மை சுமக்கிறார். வேதத்துல எளியகுமாரன் தன் தகப்பனுடைய தோளில இருந்து இறங்கினபடினாலதான் அவன் எல்லாவற்றிலும் குறைவுபட தொடங்கினான். அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் குறைவுபட தொடங்கி எல்லாவற்றையும் இழந்தான். இன்னைக்கு ஒரு வேளை தகப்பனுடைய தோளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த குறைவும் இருக்காது. அவர்களை தேவன் உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்துல மேன்மையான ஸ்தானத்துல வைத்திருப்பார். ஒருவேளை நீங்க இன்னைக்கு தகப்பனுடைய தோளில இல்லாட்டி நீங்க கீழானவைகளை தான் நோக்கி பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே கீழானவைகளை தான் நீங்க நோக்கி பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தினார்னா, அவர் தோளில இருந்தாருன்னா, நீங்க மேன்மையானவைகளை உயர்ந்த காரியங்களை கர்த்தர் உங்களை உயர்த்தின ஸ்தானத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இருந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு அனுபவிக்க முடியும். மோசையை தேவன் மலையில கூட்டி கொண்டு போய் கானானை காட்டுறாரு. மலைக்கு மேல கொண்டு போய், நான் உனக்கு கொடுக்க இருக்கிற கானான் தேசம் இதுதான் சொல்லி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை காட்டி, அதுதான் உனக்கு நான் வைத்திருக்கிற இடம் சொல்லி காட்டுகிறாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய தோளுல மேல நம்ம சுமந்து வரப்படுவோமா இருந்தா, எங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மேலான திட்டங்கள், மேலான ஆசீர்வாதங்கள், மேலான காரியங்கள், எங்க மேல வைத்திருக்கிற தரிசனங்கள், எங்க மேல வைத்திருக்கிற திட்டங்கள், எதிர்காலத்தினுடைய காரியங்கள் சகலத்தையும் கர்த்தர் எங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். நான் உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். நான் உன் தலையை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ உயர்ந்த ஸ்தானத்துல எல்லாவற்றுக்கும் மேலான இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாகத்தான் அவர் உன்னை அப்படிப்பட்ட காரியத்தை உன் வாழ்க்கையில செய்கிறார். ஆனா நானும் நீங்களும் கண்ட எல்லா நன்மைகளும் கீழே இருந்து அல்ல, மேலே இருந்ததுனால கண்டம். இதுவரைக்கும் நம்ம கண்ட நன்மைகள், இதுவரைக்கும் நம்ம பெற்ற ஆசீர்வாதம், இதுவரைக்கும் நம்ம கண்டு கொண்ட எல்லா விதமான நன்மையான காரியங்களும் தேவனாய கர்த்தர் உங்களை தோடுல தூக்கி சுமந்ததுனாலதான் நீங்க அதை கண்டீங்க. நீங்க ஒருவேளை தேவனுடைய தோடுல இல்லாவிட்டால் எப்பவுமே நீங்க கீழே தள்ளப்பட்டவர்களாய் எல்லாவற்றிலும் குறைவுபட்டவர்களா தான் உங்க வாழ்க்கை காணப்படும். ஆனா நானும் நீங்களும் கண்ட எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கீழானவைகளா இருந்ததான் அல்ல, மேல உயர்த்தினதுனாலதான் எங்க தலை உயர்த்தப்பட்டது, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. என் எல்லா காரியத்திலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். ஆகையினால தேவனுடைய தோளில இருந்தால்தான் நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அனுபவிக்க முடியும். ஆகையால் தோளில இருந்து இறங்கி விடாத, தோளில இருந்தாத்தான் தகப்பனை போல தோல்ல அவர் உன்னை தூக்க இடம் கொடுத்தாத்தான் எல்லாவற்றிலும் மேலான இடத்துல உன்னை கர்த்தர் உயர்த்துவார். நாம தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 78வது அதிகாரம் அதனுடைய 52, 53 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையை போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாத படிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய ஜனங்களை அவர் வனாந்தரத்துல கூட்டிக் கொண்டு போய் எப்படி ஒரு மந்தைய மேய்க்கிறது போல அவர் தம்முடைய ஜனங்களை அங்கே மேய்க்கிறார் என்பதையும் வாசிக்கலாம். தொடர்ந்து
அவர்கள் பயப்படாத படிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையை போல கூட்டி கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடலிலே மூடி போட்டார். பாருங்க, ஆண்டவர் உங்களோட இருந்தார்னா, நீங்க தேவனுடைய பிள்ளையா, அவருடைய தோளில் நீங்க சுமக்கப்படுவீர்களானால், ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது நாங்க பயப்பட தேவையில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் நம்மை பத்திரமாய் வழிநடத்துவார். ஆனா நமக்கு எதிரான சத்துருவையோ ஆண்டவர் கடலில் மூழ்கடிக்க பண்ணுவார், மூழ்கி போக பண்ணுவார். இன்னைக்கு ஒருவேளை நீ பலவிதமான நெருக்கமான பாதையில போய்கிட்டு இருக்கியா, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கிப்பார். தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை தோளில சுமக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அவருடைய தோளில நீ இருந்து சுமக்கப்படுவாயானால் நீ எல்லா காரியத்திலும் ஜெயப்பெற்ற வெற்றி சிறக்க பண்ணினவனாய், அல்லது பயப்படாம சகல காரியத்திலும் கர்த்தர் உன்னை ஜெயம் பெற்று ஜெயமுள்ளவர்களாக உன்னை கர்த்தர் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவர்களை அவர் முறியடிப்பார். அவர்கள் மேற்கொள்வார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். ஆகையினால கர்த்தர் நம்மை பத்திரமாய் வழிநடத்தினார். பார்வோனுடைய காரியங்கள் செங்கடலிலே அங்கே மூழ்கடிக்கப்பட வேண்டிய அவசியமா இருந்தது. ஆகையினாலே இஸ்ரவேலர்கள் தங்கள் செங்கடலை கடந்து கானானுக்கு போக வேண்டியதா இருந்தது. செங்கடலை கடக்கும் பொழுது அவர்கள் காலில ஒரு துளி தண்ணீர் கூட அங்க பட தேவன் அனுமதிக்கல. ஆனா ஆண்டவர் மோசைய உயர்ந்த மலையில கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை காண்பிக்கிறார். இதுதான் நான் உனக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இதுலதான் நான் உன்னை கொண்டு போக போறேன். ஆகையினால நான் உன்னை கொண்டு போகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். உன்னை தோளில தூக்கி சுமந்து கொண்டு போக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு ஆண்டவர் சுமந்து கொண்டு போகும்படியாய் அழைத்து செல்லப்பட்டார்கள். வருகிற வழியில சத்துரு அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார். ஆனா கர்த்தர் அவர்களை செங்கடல கடந்து போக பண்ணினார். ஆனா அங்கே இஸ்ரவேலர்களையோ அங்கே செங்கடல்ல அங்கே எகிப்தியரோ செங்கடல்ல மூழ்கடிக்க பண்ணினார். இன்றைக்கு இந்த வருடம் தொடங்கி இந்த 6 மாத காலங்களுக்குள்ள எத்தனை செங்கடலை கடற்ற தேவன் நமக்கு உதவி செய்தார். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எத்தனை போராட்டங்கள்ல நாம் ஜெயம் பெற்றோம். நம்முடைய வாழ்க்கையில வந்த எல்லா போராட்டங்கள், எல்லா நெருக்கங்கள், பாடுகள்ல இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்தார் அல்லவா? அதனாலே எத்தனை செங்கடலை கடக்க அவர் நமக்கு உதவி செய்தார். அவர் நம்மை தம்முடைய தோளில சுமந்து கொண்டு வந்தனாலதான் நம்முடைய வாழ்க்கையில பலவீனம் என்கிற செங்கடல் நம்மால கடக்க முடிந்தது. வியாதி என்கிற செங்கடலை நம்மால கடக்க முடிந்தது. மரணம், பஞ்சம், பயம், பட்டினி, இப்படி கொள்ளை நோய், இப்படி பலவிதமான செங்கடலை கடந்து போக கர்த்தர் நம்ம கிருபை செய்தார். அதனால இந்த காலையில இந்த வசனத்தை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய அந்த பாதுகாப்பின் கரம் அல்லது அவருடைய தோளில நீங்க இல்லாவிட்டால் நீங்க எந்த காரியத்தையும் உங்களால கடக்க முடியாது. தேவன் உங்களோடு கூட இருந்தாருன்னா நீங்க உங்களுக்கு தடையா இருக்கிற எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும், அது யோர்தானா இருக்கட்டும், செங்கடலா இருக்கட்டும், எப்படிப்பட்ட எரிக்கோவாய் காணப்படட்டும், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அதுல நீங்க ஜெயம் பெற கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அதனாலே இவைகள் அனைத்தையும் கடக்க அவர் ஒரு தகப்பனை போல தம்மை தோளிலே சுமந்தாராம். ஆகையினால இந்த காலைகளில உபாகமம் 1:31 நாம் வாசிக்க கேட்கிறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோளில சுமப்பது போல நான் உங்களை சுமந்து வந்தேனே. நானும் நீங்களும் சுமந்து வந்த வழியை திரும்பி பார்த்து அவர் செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்த்து நம்மளை எத்தனை பேர் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இன்றைக்கு காணப்படுகிறோம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவர் உங்களோடு கூட இராவிட்டால் அல்லது உங்களை அவர் கண்ணோக்கி பார்க்காவிட்டால், உங்க மேல அவர் கிருபையா இருக்காவிட்டால், அவருடைய கரம் உங்களை தாங்கி ஏந்து சுமக்காவிட்டால் இவ்வளவு தூரம் நம்மால் வந்திருக்க முடியாது. நீங்க திருமணம் தாய் கற்பத்துல உருவாகி நீங்க வளர்ந்து நீங்க படிச்சு நீங்க திருமணம் முடித்து இன்றைக்கு பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகளை பார்த்து, அது மாத்திரமல்ல பிள்ளைகளுடைய எல்லா உயர்வுகள், மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், கனம் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். அவருடைய தோளில இருந்தவர்களுக்கு அது வேதனை இல்லாத ஆசீர்வாதமா இருந்தது. இதை யாருக்கெல்லாம் செய்தாருன்னா, கற்பத்துல உருவாவதற்கு முதல் கொண்டு அவர் நம்மை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, நம்ம முதிர் வயதுல
நம்ம நரை வயதிலையும் கர்த்தர் நம்ம இப்படி சுமக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதம் 146 அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். பாருங்க, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டு, இந்த வேத வார்த்தைகள் தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு நானும் நீங்களும் யாரை நம்ம துணையாக கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நாங்க துணையாக இன்னைக்கு யாரை நம்பிக்கிட்டு இருக்கிறோம்? எந்த மனுஷனை நம்பிக்கிட்டு இருக்கிறோம்? 146வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்துல தெளிவாய் சொல்கிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவானா. இன்றைக்கு நம்ம ஏன் பாக்கியவானா இல்ல தெரியுமா? எல்லா காரியத்திலும் குறை உள்ளவர்களாய், தேவைகளோட, பலவிதமான நெருக்கத்தோட, கண்ணீரோட, துக்கத்தோட, எல்லா காரியத்திலும் தோல்வியோட, பலவிதமான சஞ்சலத்தோட, பலவிதமான ஏக்கத்தோட, பலவிதமான கேள்விகளோட, அங்கலாய்ப்போட இன்றைக்கு நாம் ஏன் இருக்கிறோம்னா, இந்த யாக்கோபின் தேவனை நாம் துணையாய் கொண்டிராதபடினால. ஒரு மனுஷன் யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருந்தான். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அதனால இந்த நாடுல ஆண்டவருடைய சமூகத்துல, பிரசன்னத்துல, பாதுகாப்புல, அவருடைய மேக ஸ்தம்பத்துக்கு கீழே இருந்தவர்கள் தான் பாக்கியவான்கள். அவருடைய தோளில சுமக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பலர் வனாந்தரத்துல அங்கே அவர்கள் மரித்தார்கள். கொல்லிவாய் சர்ப்பத்துக்கும் பலவிதமான காரியத்துக்கும் பலர் அங்கே மரித்தார்கள். நிலம் பிளந்து அதற்குள்ளே பல லட்சம் பேர் அங்க மரித்து போனார்கள். வேதத்துல நீங்க வாசித்து பாருங்க, மேக ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல இருந்து நடத்தினதாம். மேக ஸ்தம்பம் அவர்களோட மேல இருந்து அங்கே இரவிலும் பகலிலும் அவர்களுக்கு அங்கே அந்த மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமா இருந்து அவர்களை நடத்தி வந்தது. ஆனா மேக ஸ்தம்பத்துக்கு கீழே இருந்தவங்க கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்பட்டார்கள். மேக ஸ்தம்பத்தை விட்டு விலகி போனவர்கள் பலவிதமான பிரச்சனைக்கு முகம் கொடுத்தார்கள். ஆகையினால நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், மேக ஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகி போகல, மேக ஸ்தம்பத்தை விட்டு விலகி போனவர்கள் தான் இன்றைக்கு பலவிதமான நெருக்கத்துக்கு, தீங்குக்கு, வியாதிக்கு, பிரச்சனைகள்ல இன்னைக்கு முகம் கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. யோசித்து பார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மேக ஸ்தம்பத்துக்கு கீழே நீ நிற்கிறாயா? தேவனுடைய தோளில நீ நிற்கிறாயா? தேவனாய கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பயந்து வாழுகிற ஒரு மனுஷியாய் குடும்பமாய் நாம் நிற்கிறோமா? ஒருவேளை அவரை விட்டு விலகி போனா, மேக ஸ்தம்பத்தை விட்டு விலகி போனா, தரிசனத்தை திட்டத்தை விட்டு விலகி போனா, அவர் கரத்தை விட்டு விலகி போனா, தோளில இருந்து நம்ம விலகி போனா, அவர் நம்ம கொடுத்த அந்த தகப்பன் என்கிற அந்த ஸ்தானத்தை நம்ம இழந்து போனா, அல்லது அவரை விட்டு விலகி நம்ம தூரமா போனா, நம்முடைய வாழ்க்கையில பல நெருக்கங்களை, பல போராட்டங்களை, பல நிந்தைகளை, பல விதமான பிரச்சனைகளை நாம் முகம் கொடுக்க வேண்டியவர்களா இருப்போம். அதனால இந்த காலை வேளையில இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற சகோதர சகோதரியே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், கர்த்தர் நம்ம சுமக்க ஆயத்தமா இருக்கிறார். பாரமா இல்ல, பாசத்தோட, உங்க மேல ஒரு இரக்கத்தோட, ஒரு திட்டத்தோட உங்களை கடைசி வரைக்கும் நடத்த அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் கடைசி வரைக்கும் அந்த தகப்பனோட, அவருடைய தோல்ல, அவருடைய பிரசன்னத்துல அவருக்கு பயந்து பக்தியோட, வைராக்கியத்தோட, தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாய் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பாவத்தை எதிர்த்து நின்று தேவனுக்கு பிரியமான ஒரு குடும்பமாய், சாட்சியாய், கர்த்தரை மேன்மைப்படுத்துற, உயர்த்துகிற தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் உயர்ந்த இடத்துல நம்மை வைக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்காது. கர்த்தர் உன்னை உயர்ந்த பட்டணமாய், அடைக்கல பட்டணமாய், வெளிச்சத்தின் பட்டணமாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், சாட்சியாய், தேவனுக்கு பயந்து நடுங்கி அவருக்குள்ள நிற்கிறவர்களை கர்த்தர் தம்முடைய தோளில சுமந்து அவர்களை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போக அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா இன்றைக்கு நாங்க எத்தனை பேர் அந்த தகப்பனுடைய தோளில இருந்து இன்னைக்கு இறங்கி போய், அல்லது அவரை விட்டு விலகி போய், அவருடைய கரத்தை விட்டு விலகி போய், அல்லது மேக ஸ்தம்பத்தை விட்டு விலகி போய், அல்லது தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற தரிசனத்தை விட்டு விலகி போய், அவருடைய அன்பை இழந்து அவரை நாம அங்க பற்றி கொள்ளாமல், அவரை அடைக்கலமா, தஞ்சமா, துருகமா, கேடகமா அவரை நாம ஏற்றுக்கொள்ளாம அவரை விட்டு விலகி போனவருடைய வாழ்க்கையை வேதத்துல வாசித்து பாருங்கள்.
கர்த்தர் அவர்களை நியாயம் விசாரிப்பார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற மகனே மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், தனிமையா இருக்கிறியா? ஆண்டவர் உனக்கு துணையா இருப்பார். ஒருவேளை தகப்பன் இருந்தும் இல்லையே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்புக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அல்லது தகப்பன் எனக்கு இல்லையே, தாய் எனக்கு இல்லையே, என்னை விசாரிப்பதற்கு ஒருவருமே இல்லையே என்று சொல்லி ஒருவேளை ஒரு விதமான அங்கலாய்ப்போடு இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை தோளுல சுமப்பேன், நான் உன்னை கடைசி வரைக்கும் உன்னை நான் காத்து ஏந்தி உன்னை நடத்துவேன். நான் ஏன் உன்னை தோளுல வச்சிருக்கிறேன்னா, உயர்ந்த ஸ்தானத்தை, நான் உனக்குன்னு வைத்திருக்கிற திட்டத்தை, காரியத்தை மோசேக்கு மலையில கொண்டு போய் காத்தினது போல, அவன் மோசேக்கு வைத்திருந்த அந்த அந்த கானான் கானான் தேசத்தை மோசேக்கு காண்பித்தது போல கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பலவிதமான ஆசீர்வாதத்தை நம்ம தோளில வைத்து தூக்கி உயர்த்தி நம்மை காட்டுகிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. மோசே அதை பார்த்தாரு. ஆனா அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு போய் சொல்றாரு, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறது இந்த சாபம் பிடித்த அடிமைத்தன இந்த வாழ்க்கை கிடையாது. பார்வோனோட எகிப்துல வாழுகிற இந்த அடிமைத்தனம் கிடையாது. கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதமான தேசத்துக்கு போவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு சொன்ன பொழுது அங்க எல்லாரும் ஆயத்தப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அந்த பாடும் தேடும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள கடந்து போவதற்கு முன்பதாகவே பலர் கர்த்தரை விட்டு விலகி போனாங்க, அவருடைய சித்தத்தை விட்டு விலகி போனாங்க, பயத்தை விட்டு விலகி போனாங்க. தேவனுடைய கரத்தில இருந்து அவர்கள் அங்கே பறிக்கப்பட்டார்கள். தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாதவர்களாய் அவர்கள் துணிகரமாக பாவம் செய்தார்கள், முறுமுறுத்தார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனார்கள், மேல சம்பத்தை விட்டு விலகி போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருந்த பாடம் தேடும் ஓடுகிற கானான் தேசத்தை அன்றைக்கு அத்தனை லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள், அத்தனை லட்சம் பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனா தேவன் நியமித்து வைத்த கானான் தேசத்துக்கு 2 பேர் தான் அங்கே போக தகுதி உள்ளவரை மாறினார்கள். யாருன்னா யோசுவாவும் காலேபும் மாத்திரம் தான் போனாங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள எத்தனை பேர் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான அந்த பாடும் தேடும் முடுகிற அந்த தேசத்துல நீங்க சுதந்திரிக்க ஆசையா இருக்கிறீங்க? ஆகையினால இன்றைக்கு ஒருவேளை மேகஸ்தம்பத்தை விட்டு விலகி இருக்கலாம், கர்த்தரை விட்டு விலகி இருக்கலாம், தேவனுக்கு உள்ள முகத்தை மறைச்சிருக்கலாம், தேவனை விட்டு விலகி போயிருக்கலாம், பாவத்தை தண்ணீரை போல பாவத்தை பயம் இல்லாமல் பாவத்தை செய்யலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கிறார். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. அவர் சகலத்தையும் கண்காணிக்கிற தேவன். அவருக்கு முன்பதாக ஒரு மனுஷன் மறைவாக இருக்க முடியாது. ஆகையினால அவருக்கு முன்பதாய் நம்மை நாம் சீர்தூக்கி பார்த்து சோதித்து பார்த்து அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம நோக்கத்தோட திட்டத்தோட பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு எத்தனை பெரிய பாக்கியம், விலை மதிக்க முடியாத இந்த ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இல்லாத சலாக்கியம். இந்த ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்க. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருந்தால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆகையினாலதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவனும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு பலன் அளிக்கும்படிக்கு இன்றைக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்புல நிற்கிற பொழுது நானும் நீங்களும் அந்த வெள்ளை சிங்காசனத்திலே கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற பொழுது அந்த நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு முன்பதாய் நானும் நீங்களும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். தேவனுக்கு பயப்படுற பயம் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார், நான் தேவனானால் எனக்குரிய கனம் எங்க? கர்த்தரை நம்ம கனப்படுத்தி பயந்து பக்தியோட வைராக்கியத்தோட உண்மையோட உத்தமத்தோட நீதியோட அவரை நாம் தேடுவோமானால் கர்த்தரை நாம் காண முடியும். அவர் நம்மை தகப்பன போல தோல்ல சுமப்பார். ஆனா நாங்க இன்னைக்கு ஒருவேளை அந்த தகப்பன் என்கிற அந்த ஸ்தானத்தை நம்ம இழந்து போயிருப்போமா இருந்தா, அப்பா பிதாவை கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார அந்த ஸ்தானத்தை இழந்து போயிருந்தோம்னா இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பதாய் நம்மை நாம் சோதித்து பார்த்து ஒப்பு கொடுத்து, இதோ ஆண்டவரே என்னை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும், உண்மை துக்கப்படுத்தும் நேரங்களை மன்னியும், பரிசுத்தத்தை இழந்து போன நேரங்களை மன்னியும், துணிகரமாக செய்த பாவத்தை மன்னியும், கர்த்தரை விட்டு விலகி போனதை மன்னியும், மேக ஸ்தம்பத்தை விட்டு விலகி போனதை மன்னியும், உம்முடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனதை என்னை மன்னியும். இதோ நான் மனம் திரும்புகிறேன், என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், என் பாவத்தெல்லாம் கழுவும், பரிசுத்தமாக்கும், நீதியிலே என்னை வாழ உதவி செய்யும், பரிசுத்தத்துல வாழ உதவி செய்யும் என்று சொல்லி இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தரை பார்த்து கேட்போமானால் வேதம் சொல்லுகிறது. 1:9 வாசிக்கிறோம், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுவோடு இரக்கம் பெறுவான். வேதம் சொல்லுகிறது, பாவத்துக்கு சம்பளம் மரணம். ஆகையினால நம்முடைய பாவங்களை எல்லாம் ஒரு மன்னித்து சுத்திகரித்து
நம்மை மன்னிக்க ஏற்றுக்கொள்ள அவர் உண்மையில் நீதி உள்ளவராக இருக்கிறார். நம்மிலே இன்றைக்கு எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமா இருக்கிறோம்? அவரோடு கூட ஒப்புரவாக அவருடைய சமூகத்துல வந்து அமர்ந்து உண்மையாய் அவரை தேட வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. கர்த்தருடைய சமூகத்துல வந்து பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதிக்கிற இன்றைக்கு நம்மள எத்தனை பேர்? சோதித்து பார். ஒருவேளை அந்த பரிசுத்தத்தை இழந்து போயிருந்தா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொண்டு கர்த்தரை நோக்கி பார். அவர் உன்னை இரக்கமாய் மனதுருக்கமாய் உன்னை அவர் சேர்த்துக் கொள்வார். அவரிடத்தில் வருகிறவரை ஒருவரையும் அவர் புறமே தள்ளுவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை தேடுகிறவனுக்கு அவர் அங்கே சமீபமாய் இருக்கிறார். இந்த காலையில அவரை நோக்கிப்பார், அவரை தேடு. அவருடைய தோளுல உன்னை தூக்க சுமக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் கரத்தை பிடிக்க இடம் கொடு. அந்த மேக ஸ்தம்பத்துக்கு கீழே இருந்து கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த திட்டங்களை சித்தங்களை அறிந்து அதிலே நீ செயல்படு. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவார். அவருடைய கிருபை உன்னோடு கூட இருக்கும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைமை கிருபை உன்னை விட்டு விலகாது. அந்த விலகாத கிருபையினால கர்த்தர் உன்னை காத்துக் கொள்வார். இந்த வார்த்தைய பேஸ்புக் யூடியூப்ல கேட்கிற சகோதரி சகோதரி, ஒருவேளை ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி இருக்கிறியா? தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாம பாவத்தை தண்ணி போல பருகி கொண்டு தேவனை விட்டு நீ விலகின ஒரு மனுஷனாய், தேவ பரிசுத்தத்தை இழந்து கொண்ட ஒரு மனுஷனாய், பக்தி வைராக்கியத்தை இழந்து கொண்ட ஒரு மனுஷனாய் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்பீர்களானால் மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை மன்னித்து தன்னுடைய பிள்ளையாக ஏற்று தோளில் சுமக்கக்கூடிய ஒரு தெய்வமாய் உங்களை வாஞ்சிக்கிறார். அவருக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.